வெல்கம் டு மிஸ் காட்டன் கேண்டி. இன்றைக்கி நம்ம மிஸ் காட்டன் கேண்டியில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் பெயிண்ட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது கொஞ்சம் சால்ட்டு, ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறைய பெயிண்ட்டு செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் நிறைய கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் லைட்டாக பவுடர் போட்டுக்கோங்க. இப்போது அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதுக்கு பவுடர் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் ப்ரஷ் வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி அதிகமாகிட்ட மாதிரி இருந்ததுன்னா இன்னும் நிறைய பவுடர் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம பெயிண்ட் மிக்ஸ் பண்ணணும். நான் பிங்க் கலர் பண்ண போகிறேன். அதுக்கு ஒயிட் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போது நான் ஒயிட் கலர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ரெட் கலர் போட்டுக்கிறேன். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி பிங்க் கலர் மாதிரி லைட்டாக வந்திருக்கும். ரெட் கலர் அதிகமான மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக பவுடர் போட்டுக்கோங்க. நீங்கள் ஒயிட் பவுடரை யூஸ் பண்ணுங்கள். நம்ம பண்ண இந்த பெயிண்ட் கொஞ்சம் கெட்டியாகணும். இந்த மாதிரி கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லிக்விடாகவும் ஆகிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போது இன்னும் கொஞ்சம் ஒயிட் கலரும் நான் எடுத்துக்கிறேன். இங்கே அதுக்குன்னே கொஞ்சம் நிறைய பெயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறணும். இல்லைன்னா நீங்கள் எல்லோவே ரெட்டையும் மிக்ஸ் பண்ணி ஆரஞ்சு கூட பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் பவுடர் போட்டுக்கலாம். நம்ம பெயிண்ட் போட்டனால இன்னும் லிக்விட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2 கலர்ஸை மிக்ஸ் பண்ணி, அதாவது அதிகமாக வராத கலர்ஸ், ஆரஞ்சு, பிங்க்கு, வயலட்டு, இந்த மாதிரி கலர்ஸை நீங்கள் இந்த மாதிரி 2 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி இந்த மெத்தடில் பண்ணிக்கலாம். இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வேணான்னு தான் சொல்லுவேன். இன்னும் பவுடர் போட்டுக்கிறேன். இப்போது இந்த பெயிண்ட்டை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். உங்கள்கிட்ட பெயிண்ட் இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலரிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஹோம்மேட் பெயிண்ட்டு, ஆக்ரிலிக் பெயிண்ட் பண்ணுவோம் இல்லையா, ஃபெவிகாலும் பெயிண்ட்டும் மிக்ஸ் பண்ணி அந்த இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிராஃப்ட்டுக்கு. இது உங்களுக்கு நல்லா லிக்விடாக வேணும்னா, அதாவது தண்ணியாக வேணும் அப்படின்னா
நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது காய காய நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹோம்மேட் பெயிண்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எது வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நிறைய பவுடர் சேர்த்துக்கோங்க. இது தண்ணியை வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு நல்ல கெட்டியாக தான் தேவை. ஸோ நான் பவுடர் அதிகமாக சேர்த்துட்டேன். நீங்கள் எவ்வளோ பெயிண்ட் உங்களுக்கு தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு வாட்டர் அப்புறம் பவுடரு மறக்காமல் சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி வைக்கும். நம்ம பவுடரும் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் வலுவலுன்ற மாதிரி இருக்கும். மறக்காமல் சால்ட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமானது மிஸ் காட்டன் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.